ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்வதற்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் இந்த குடும்பமாக சந்தோஷமாக எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த குடும்பமும் அந்த இடத்திலும் கூட ஒரு குடும்பத்தை குறித்து தான் நான் உங்களிடத்திலே சொல்ல கடந்து வந்திருக்கிறேன். அருமையான ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று அவருடைய கணவன் மரித்து போய்விடுகிறான். மரித்து போகிற கணவன் எப்படியாப்பட்ட ஒரு கணவன் என்றால், அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாய், தேவனை ஆராதிக்கிற ஒரு மகனாய், கர்த்தருடைய வேலையை செய்த ஒரு மகனாக அந்த குடும்பத்திலே காணப்பட்டான். பாருங்கள், திடீரென்று அவன் மரணப்பட்ட போது அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்திலே திடீரென்று அவருடைய கணவன் மரித்த போது அந்த சகோதரியும் அந்த பிள்ளைகளும் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடோடி வந்து தன்னுடைய ஊழியக்காரன் ஆகிய எலிசா என்கின்ற அந்த தேவதாசனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய ஊழியக்காரனும் என்னுடைய கணவனுமாகிய அவர் மரித்து போய்விட்டார். இப்பொழுது என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. அவர் அநேக கடன் வாங்கி இருக்கிறார். கடன்காரர்கள் எல்லாரும் என் வீட்டிலே கடந்து வந்து எனக்கு இருக்கிற என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார்கள், அடிமையாக்குவேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி அவள் அந்த தெய்வதாசனிடத்திலே வந்து அழுது புலம்புகிற போது அந்த தெய்வதாசன் அந்த மகளிடத்தில் கேட்கிறான், மகளே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு யாராவது கணவன் மரித்து போய்விட்டால் ஒரு தெய்வதாசன் சென்று உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அழுது புலம்புவார்கள். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய சொத்து சுகம் வீடு ஆஸ்திகள் எல்லாம் விற்று விட்டார்கள், எல்லாம் போய்விட்டது, எங்களுக்கென்று ஒன்றுமே இல்லை, நானும் என் 2 பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மாறாக இந்த சகோதரி சொன்னது, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னாள். பாருங்கள், அந்த தெய்வதாசன் சொல்லுகிறார், அப்படியானால் நீனும் உன் பிள்ளைகளுமாக கடந்து சென்று உன் பக்கத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் எல்லாம் கடந்து சென்று வெறுமையான பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன்னுடைய பவனத்திலே கொண்டு வையுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்படி ஒரு ஆலோசனையை கேட்ட போது அவர்கள் எதுவுமே மறுக்காதபடிக்கு அந்த கர்த்தருடைய தாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்த உடனே அவளும் அவருடைய பிள்ளைகளுமாக கடந்து சென்று ஒவ்வொரு வீடுகளிலும் கடந்து சென்று பாத்திரங்களை சேமிக்கிறார்கள். பாத்திரங்கள் எப்படியாவது காலி பாத்திரங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து சென்று கேட்டபோது அநேக பவனங்களிலே காலி பாத்திரங்கள் தான் இருக்கிறது. எண்ணெய் அந்த பாத்திரங்களிலே இல்லை, தண்ணீர் இல்லை, அந்த பாத்திரத்தின் உபயோகமற்ற பாத்திரமாக காணப்படுகிறது. அநேக மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த தண்ணீருக்காக அந்த பாத்திரங்களை எல்லாம் சேமித்து வைத்தவர்கள் அதை என்ன செய்திருப்பார்கள்? அதை காலி செய்துவிட்டு இந்த ஏழை விதவையின் இடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விட்டு அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள், ஏதாவது இந்த பாத்திரத்தை நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த காலி பாத்திரங்கள் அத்தனையுமே அவர்கள் கொண்டு வந்து அந்த எலிசா என்கின்ற அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் காலி பாத்திரங்களை வாங்கி வந்து விட்டோம் என்று. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள், நீனும் உன் பிள்ளைகளுமாக உன் பவனத்துக்குள்ளாக கடந்து சென்று உன் அறை வீடுகளுக்குள் கடந்து சென்று உன் கதவை பூட்டி காலி பாத்திரங்களை எல்லாம் ஒரு பக்கமாக நீ வைத்து அந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து எல்லா பாத்திரங்களிலும் நீ நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை காலியாக காணப்படுகிறதா? எல்லாம் இருக்கிறது, எல்லாம் எனக்கு சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில்